மோட்டோரோலாவுக்குன்னே இந்தியாவில் வந்து பலவிதமான ஃபேன்ஸ்கள் இருக்காங்க. குறிப்பாக வந்து இந்த மிட் ரேஞ்ச் மற்றும் இன்டர்வல் ஸ்மார்ட் ஃபோன் வந்து நிறைய பேர் வந்து பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ இப்படிப்பட்ட கஸ்டமர்களுக்காக வந்து மோட்டோரோலா வந்து ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதாவது மோட்டோரோலால வந்து G8 பவர் லைட் அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மோட்டோரோலாவோட இந்த G8 பவர் லைட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படி என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மோட்டோரோலா வந்து G8 பவர் லைட் அப்படிங்கிற ஒரு மிட் ரேஞ்சுக்கும் என்ட்ரி லெவலுக்கும் இடப்பட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து மோட்டோரோலா நிறுவனம் இங்கே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மேலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனாக வருது. இந்த ஃபோனோட பில்ட் அப்படின்னு பேசும்போது இது வந்து பிளாஸ்டிக் பாடியால் செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து ஒரு டியூல் கலர் ஃபினிஷ் டோன் கொடுத்துருக்காங்க. அதாவது டாப்பில் ஒரு கலரும் பாட்டமில் ஒரு கலரும் இருக்கிற மாதிரி ஒரு டோன் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் ஃபோனில் வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் நமக்கு ஒரு 6.5 இன்ச் HD+ ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. இது வந்து ஒரு வாட்டர் ஆப் நாச் டிஸ்பிளேயாக வருது. பட்ஜெட்குள்ள ஸ்மார்ட் ஃபோன் வர்ற காரணத்தினால டிஸ்பிளேல அந்த அளவுக்கு பெரிய குவாலிட்டி வந்து எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த டிஸ்பிளே ஓகே தான். அடுத்ததாக ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் மீடியேடெக்கோட ஹீலியோ P35 அப்படிங்கிற சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிப்செட் வந்து Cortex A53 கோர்ஸில் ரன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து 12 nm ப்ராசஸில் தயாரிச்சிருக்காங்க. கிராஃபிக்ஸ்க்காக இதில் வந்து IMG PowerVR GE8320 அப்படிங்கிற GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், ரன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை UAL ஏதாவது ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த விதமான பிரச்சனை இருக்க போகிறதில்ல. ஸோ கேமிங் அப்படிங்கன்னு வரும்போது அந்த பிரச்சனை தெரியும். அதாவது PUBG மாதிரியான ஹெவியான கேம்ஸாக விளாடலாம். லோ செட்டிங்ஸில் மட்டும் தான் விளாட முடியும். ஹை செட்டிங்ஸில் விளாடணும் அல்லது மிட் செட்டிங்ஸில் விளாடணும்னு நினச்சா கூட ஃப்ரேம் ட்ராப்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பிளேயபிளாக இருக்காது. ஆனால் லோ செட்டிங்ஸில் வைக்கும்போது அந்தளவுக்கு ப்ராப்ளம் இருக்க போகிறதில்ல. ஸோ இந்த ஃபோன் வந்து அப்ளிகேஷன் ரன் பண்ணணும், இல்லைனா கேஷுவலான கேம்ஸ் விளாடணும். PUBG விளாடுவேன், லோ செட்டிங்ஸில் விளாண்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ கேமிங் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபோன் வந்து ஓகே இருக்கும். மற்றபடி கேம்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் வருது. 4GB RAM 64GB ஸ்டோரேஜோட வருது. ரேம் வெர்ஷனை பொறுத்தவரையும் LPDDR4X RAM பயன்படுத்திருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து eMMC 5.1 ஸ்டோரேஜாக கொடுத்துருக்காங்க. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்கு. 250GB எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கலாம். ஹைப்ரிட் சிம் செட்டை தான் வருது. அதனால் 2 சிம் கார்டு அப்படி இல்லைனா ஒரு சிம்மும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் டைமில் ஃபோனில் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனோட பேக் சைடில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனால் பட்ஜெட் செக்மெண்ட்டில் வர ஸ்மார்ட் ஃபோனில் வந்து எத்தனை கேமரா கொடுத்தாலும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த வரிசையில் இந்த மொதல் கேமரா வந்து 16 MP பிரைமரி சென்சர் கொடுத்துருக்காங்க. f2.0 ஆப்பர்ச்சரில் இருக்குது. ரெண்டாவது கேமரா ஒரு 2 MP மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் அப் ஷாட்ஸ் எடுக்கலாம். மூணாவது கேமரா ஒரு 2 MP டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2.4 ஆப்பர்ச்சரில் வருது. LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் இந்த கேமராவுக்கு இருக்குது. ஸோ கேமரா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்குறது ரொம்ப பயங்கரமாக எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் நமக்கு வந்து 8 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இது f2.0 ஆப்பர்ச்சரில் வருது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட பேக் சைடில் இருக்குது. FM ரேடியோ 3.5 ஆடியோ ஜாக் மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் ஃபிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதனால் வந்து ஆக்சிடென்ட்டாக தண்ணி பட்டுச்சுன்னா அந்தளவுக்கு வந்து பாதிப்புக்குள்ளாகாது ஃபோனில். ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது இது 200 கிராம் வருது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் இருக்க பெரிய பேட்டரி இல்லை 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் மோட்டோரோலா இது சார்ஜ் பண்ணுறதுக்கு ரேபிட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு 10 வாட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. ஸோ இது ரேபிட் சார்ஜிங் அப்படிங்கிற பேர் வைக்கிறதுக்கு பதிலாக நார்மலான சார்ஜிங்னே சொல்லியிருக்கலாம். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இல்லை. ஸோ 5000 mAh பேட்டரியை வந்து 10 வாட் சார்ஜ் பண்ணுறது கண்டிப்பாக வந்து 3 மணி நேரம் கிட்ட டைம் எடுத்துக்கிடும். ஸோ சார்ஜ் பண்ணுறது கண்டிப்பாக ரொம்ப நேரம் எடுத்துக்கிடும். இருந்தாலும் 5000 mAh பேட்டரிங்கும் போது இந்த ஃபோனோட பேட்டரியை காலி பண்ணுறது வந்து ஒரு நாளில் வந்து நடக்காத காரியமாக இருக்கும். ஸோ இது ஒரே ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் சார்ஜிங் மட்டும் ஒரு 15 வாட் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மேலும் இந்த ஃபோனில் வந்து 4G VoLTE, சிங்கிள் பேண்ட் வைஃபை, Bluetooth 4.2, GPS மாதிரியான சப்போர்ட்ஸ்லாம் இருக்குது. கலர்ஸை பொறுத்தவரையும் இந்த 2 டிஃப்ரெண்டான கலர் வருது. அதாவது ராயல் ப்ளூ மற்றும் ஆர்டிக் ப்ளூ அப்படிங்கிற 2 டிஃப்ரெண்டான கலர்ஸ் வருது. கடைசியாக இந்த ஃபோனோட பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 8999 சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் கொடுக்குறாங்க. லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஃபோனோட சேல் வந்து மே 29 ஆரம்பமாகுது. ஸோ இந்த ஃபோன் வந்து வாங்கலாமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு என்ட்ரி ஸ்மார்ட் ஃபோன், ஜஸ்ட் அப்ளிகேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆப்ஸ் வந்து நேவிகேஷன் பண்ணுறதுக்கு ஓரளவு ஸ்மூத்தாக இருக்கணும். மற்றபடி இந்த கேமரா மாதிரியான பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்கல. ஜஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வேணும், அதுக்காக இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஃபோன் யூஸ் பண்ணலாம். ஸோ பட்ஜெட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஓரளவு செட் ஆகும். மற்றபடி வந்து கேமராஸ் அல்லது வந்து வேறு கேமிங் மாதிரியான விஷயங்கள் வந்து எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் செட் ஆகாது. இருந்தாலும் பட்ஜெட்டுக்குள்ளே வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும், ஜஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷனாக அமையலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோட்டோரோலாவோட G8 பவர் லைட்டில் வந்து பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.